போன பாட்டுல பேய்களை பாக்குற பவர் இருக்க இந்த பொண்ணு காஃபி ஷாப்ல வச்சு ஏகப்பட்ட கன்றாவியான காதல் பேய்களுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு படாத பாடப்பட்டிருப்பா. இப்ப எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்து நினைச்சபடியே 4 ஜெபமாலை பிரஸ்லெட் வாங்கி கையில மாட்டிக்கிறா. ஏண்டி இத 1 2 வாங்கினா போதாது, எதுக்கு இப்ப இத்தனைய வாங்கி கை ஃபுல்லா மாட்டி வச்சிருக்க? வேற எதுக்கு, எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான். அது போக இனிமே இப்படி எதையாவது வாங்கி கையில மாட்டிக்கிட்டு சுத்துறதாண்டி ட்ரெண்ட். ஓ அப்படியா, சரி சரி. அப்ப நானும் அடுத்த தடவை ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கிறேன். டக்குன்னு நம்மளுக்கு தன்னோட ஃப்ரெண்டுக்கும் மோசமான ஆவிகளால ஆபத்து இருக்குங்கிறது ஞாபகம் வர இவகிட்ட இருக்க 4 பிரஸ்லெட் 2 கழட்டி அவகிட்ட கொடுத்துறா. ஏய் சூப்பர் டி, நீ எனக்கு பிரஸ்லெட் கொடுத்தத பாராட்டி நான் உனக்கு சூப்பரான பண்ணு வாங்கி தரேன் வான்னு பயங்கர இருட்டான முழுக்க முழுக்க பேய்களாவே இருக்க சந்துக்குள்ள கூட்டு போறா. ஐயோ 1 2 இருந்தாலும் இதுகளை சமாளிக்க முடியாது. இப்ப எப்படா இத்தனை தாண்டி போறதுன்னு பயத்தோட முன்னாடி போக இவ கையில இருக்க பிரஸ்லெட்டை பார்த்து பேய்கெல்லாம் பயந்து பின்னாடி போகுதுங்க. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. தக்காளி எத்தனை தடவை என்னை பயமுறுத்திருப்பீங்க, இப்ப நீங்க எல்லாம் என்னைய பார்த்து பயப்படுங்கடா. என் கையில இந்த பிரேஸ்லெட் இருக்க வர எந்த பெய்யாலையும் நம்மள ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு ஆணவத்தோட சும்மா கெத்தா மாசா நடந்து போயிட்டு இருக்கா. குறுக்க இந்த கௌசிக் வந்தா யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான். ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஆடா நமக்கு என்ன பயம், அதான் பாதுகாப்புக்கு இந்த பிரேஸ்லெட் இருக்கே. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. அடுத்து என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.